ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முக்கியமாக விக்ரமன் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நிஜமாக ரொம்ப நல்லா பேசுனீங்க. மென்டார் வெற்றிமாறன் போட்டுனேன். நான் படத்துக்கு மட்டும் தான் நினச்சேன், மேலே பேச்சுக்கும் அவர் தான் நட்டாங்க. அவர் விட்டதெல்லாம் இங்கே எடுத்து கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப நல்லா மென்டார் சார். ஒரு நாளுக்குள்ள நான் படம்னால எனக்கு மென்டார் ஆகிடுச்சு சார். ப்ளீஸ் ஐடியா சார். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது. நான் நிஜமாகவே ஊருக்கு போகணும், நான் போய் சொல்ல. அதனால் இங்கே இருக்க எல்லாருமே சத்தியமா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாஸ் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார், படம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் அதோட ஆடியன்ஸ் தான் அந்த படத்தோட டைட்டில் கேட்டோன்னே இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எம்ஆர்ஆர் சாரோட மார்க்ஸ் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு. விஷுவல் பார்க்குறவங்க அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன். இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுச்சு. இந்த ஆடியன்ஸ் வந்து தனி ட்ரெய்லராக படமாக வந்துச்சு. வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க. அது ராமரில் ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரியல. நான் விடுதலை எப்போ படம் பார்த்த நாங்கள் ஒன்றா வெற்றி சார் கொடைக்கானல் எப்போ படத்தை ஒரு பாத்திரம் செய்தோம் அப்படின்னு அப்படி ஷூட் இருக்கும்போதே சார் படம் காட்டுறது. அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க. அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்கிட்டையும் கேட்குறது. ஏன்னா அவர் அந்த படத்தில் எவ்வளோ சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பார், வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்தேன், எனக்கு அது மேலே ஏதாவது கருத்து இருக்கா, ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரி ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன். நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது. அவர்கிட்ட எந்த மாஸ்க்கும் இல்லை. அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றிமாறன் தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கே தான் ஆரம்பிச்சோம். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தர் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காது. தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷனுக்கு பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரொம்ப நன்றி. நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாரும் ஸோ மச் நன்றி. ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமர்னு ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பிடிச்சி இந்த மனுஷனை மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு எப்பதான் தெரிஞ்சது அந்த ஆளுக்கு நம்ம கூட்டமே பார்த்தேன். ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்க ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லுப்பானாலே 1 மணி நேரம் பேசுவார் போல இருக்கு. நம்மளா உட்காந்து ஜாலியாக கேட்கலாம். ஸோ ராமர் பேசினா இருக்கட்டும், நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும், சுப்ரமணிய சிவா சார் பேசினா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஏதோ சின்ன வயசுல திருநாளில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணால் போக மாட்டேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுறது தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருக்கேன். நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு இப்போ ஜிபி பாடினார்ல, ஒரு சிங்கராக பிறந்திருந்தா 2 பாட்டு பாடிட்டு போயிடலாம், ஒரு 2 நிமிஷம் பாடினா கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பிடலான்னு தோணும். ரொம்ப கூச்சத்துக்கு தான் போவேன். நான் முறையாக வேறொரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோட தான். இந்த ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு இந்த வேலை பார்த்த மனசுனா உள்ளுக்குள்ள செம்ம அடிச்சுட்டு வந்துருக்காங்க போல இருக்குது. மேடையில் நாடகம் பேசுகிறாங்க, ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க. இப்போ நல்லா பேசினாங்க, நல்லா இருந்தது, வெளியும் தெரிஞ்சுது. அப்புறம் இருக்கிறா இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு, அவர் எந்த தூணில் இருப்பாரோ ஆனால் படத்தை நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சு பார்க்க ஆசையாக இருக்கேன். மற்றபடி கவின் வாழ்த்துக்கள். கவின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சது. நம்ம இவர் தான் சொன்னாங்க, நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்ன அடி வாங்கலாம்.
ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது, வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும். அப்போ இறங்கும்போது நமக்கு விழுவு அடி தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு விழுந்து வாங்குற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்கிறதுக்கு இருக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் எனக்குமே பண்ணுங்க. ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது. ஸோ அது படம் கண்டிப்பாக இல்லைனாலும் ஓடுற படமாக இருக்கும், அது மக்களை போய் சேரும், அது மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோட சர்வே பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த காலம் நம்புகிறேன். இந்த படத்தில் நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொப்பு சாருக்கும் எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி. ஏன்னா 8 நாள் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு, ஏதாவது பார்த்து கொடுத்துருங்க. ஆண்ட்ரியா, நான் சின்ன வயசுல பீச்சில் சிலை பார்த்தேன், அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன். அப்படியே தான் இருக்குது. ரொம்ப வருஷமா அது எப்படின்னு தெரியலமா. அது உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும். எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க? சந்திராவை பார்த்தா தான் இருக்கீங்க. அதுக்கு மேலே நான் நர்சஸ் காஃபி ஏதோ ஆடில் பார்த்த மாதிரியே இருக்கீங்க. அது ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அது முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும். நான் அப்பயும் பார்த்துருக்கேன், யாரா அந்த பொண்ணு. இப்பயும் அப்படி தான் பார்க்குறேன், யாரா அந்த பொண்ணு. நாளை பின்ன என் பையனும் பார்ப்பான் போகிறது, யாரா அந்த பொண்ணு. நிஜமாவே அதே அழகுமா. வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா, பெட்ரூமில் படுங்கன்னா வாழ்க்கை. நீங்கள் எனக்கு உங்கள் பேர் கேட்டேன், மறந்துட்டேன். रूहानी कैसे आप अच्छे हैं? आप बहुत सुंदर हैं, ऑल द बेस्ट. மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதனால நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கு. நான் கிளம்புறேன் சார். வெற்றி சார், நான் கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த ஐட்டம் சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். சார் இதுதான் இந்த கை தட்டிங்கன்னா உங்க எல்லாரும் தான் பிடிச்சிருந்தா. என்ன ஏமாற்று, நானே ஏமாந்துக்கிறேன். சார் வார்த்தைகள் வார்த்தைக்கு ரொம்ப சந்தோஷம். கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ண சொன்னாங்க, ஒரு நாள் பண்ண சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார், பார்க்கல சந்தோஷம். வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சார், இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. தேங்க்ஸ் ஜிவி சார். ஆனால் ஒரு முறை சொல்லுவார், என்னை கூப்பிடுங்க சார். தெரில ஏன் அப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரியல சார். தெரில என்ன மேலே ஏறி சொன்னாங்கன்னா எனக்கு பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி மூஞ்சி வச்சுட்டீங்க. நல்லா சொல்லிட்டேன் நான். இல்லை இது வரைக்கும் கேட்டதில்லை, நான் சும்மா தான் சொன்னேன். உங்களுக்காக போய் சொன்னேன் நான். தேங்க்யூ சார். நெல்சன், எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்படி ரொம்ப பிடிக்கிறது. தேங்க்ஸ். உங்களை நீங்கள் நடிச்சது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். சொன்னேன் சார், ஃபஸ்ட் டைம் பார்த்தம்போதே ரிலீஸ்க்கு முன்னாடி அரசு இதை நான் பார்த்தேன். உங்கள் டைமிங்கே தனி. எனக்கு இன்னைக்கு மேடையில் விக்ரமன் பேசும்போது விக்ரமன் டைமிங்கில் ஏதாவது கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுறீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் டைமிங் செம்மையாக இருக்குது. திடீர்னு எமோஷன் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்புல, ஏன் தெரியல. இன்னும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசினா உண்மையாக தெரியும் போல. அதனால அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் நான் வேறு சொன்னேன்னா அவர் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷில் பேச நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நான் எனக்கு தெரியல, ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணா தெரியல, இல்லை மேடை ஏறி ஏதாவது எனக்கு சொல்கிறாரான்னு தெரியல. என்ன காரணம்? பேமெண்ட் அதிகமாக கேட்டிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. அப்போ என்னால் பேமெண்ட் கொடுக்குறதுக்கு எனக்கு வாழ்த்துக்கு நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கு. சொக்கு சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வந்த எல்லாருக்கும் நன்றி. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் மச். தேங்க்ஸ். அச்சனா.